Namaste children, welcome to science class. Today I continue lesson number 4, electricity. First topic, overloading and short circuiting. The fuse wire or MCB will disconnect the circuit in the event of an overloading and short circuiting. Overloading happens when a large number of appliances are connected in series to the same source of electric power. This leads to a flow of excess current in the circuit. ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஓவர்லோடிங் அண்டு ஷார்ட் சர்க்கியூட்டிங் எப்படி ஒரு கனெக்ஷனில் வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பார்க்க போகிறோம். த ஃபியூஸ் ஒயர் இல்லைன்னா எம்சிபின்னு சொல்கிறாங்களே, எம்சிபிங்கிறத நான் என்ன சொன்னேன், மினி சர்க்கியூட் பிரேக்கர் தான் எம்சிபி. இந்த மினி சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஃபியூஸ் ஒயரும் எம்சிபியும் எப்போ ஓவர்லோடிங்கும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போதும் என்ன ஆகுதுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுது. சரி, ஓவர்லோடிங் எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சோர்ஸில் நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் நிறைய அப்ளையன்சஸை வந்து, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸை வந்து கனெக்ஷன் கொடுக்கையில் இந்த ஓவர்லோடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரே எலக்ட்ரிக் சோர்ஸில் அப்ளையன்சஸ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸை வந்து நம்ம அதிகமாக சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்கும்போது ஓவர்லோடிங் ஆகிடுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வில் பாஸ் இன் அ சர்க்கியூட். இதனால தான் ஓவர்லோடிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், ஷார்ட். When the amount of current passing through a wire exceeds the maximum permissible limit, the wire gets heated to such an extent that a fire may be caused. This is known as overloading. When a live wire comes in contact with the neutral wire, it causes a short circuit. This happens when the insulation of the wire gets damaged due to temperature changes or some external force. Due to short circuit, the effective resistance in the circuit becomes very small, which leads to the flow of large current through the wire. This results in heating of wire so such an extent that a fire may be caused in the building. Okay, இந்த பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓவர்லோடிங்னால என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓவர்லோடிங்னால என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓவர்லோடிங்னால எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிட்டு அந்த ஒயரில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஃபயர் ஆகுது. அதனால டேமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஓவர்லோடிங் சொல்கிறோம். ஓவர்லோடிங்னா ஒரே சோர்ஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை வந்து சீரீஸ் கனெக்ஷனில் சீரீஸ் சர்க்கியூட்டில் நம்ம கொடுக்கும்போது ஓவர்லோடிங் ஆகிடுது. ஓவர்லோடிங் ஆகிறதுனால ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஷார்ட் சர்க்கியூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒயரில் லைவ் ஒயரில் மேலே ஒரு இன்சுலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சுலேஷன் வந்து ஏதாவது ஒரு ரீசன், இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அந்த இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் வந்து என்ன ஆகிடும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர், அதாவது ஒரு ஒயருக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர் வந்து, இப்போ லைவ் ஒயர்னு சொல்கிறாங்க, அந்த லைவ் ஒயர் வந்து நியூட்ரல் ஒயரோட டச் ஆகும்போது அந்த இடத்துல ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகிடுது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டிங் சொல்கிறது. இப்போ அந்த லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் டச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகிற அந்த சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ஆகிடுது. ரெசிஸ்டன்ஸ் லோ ஆகும்போது அளவுக்கு அதிகமான கரண்ட் வந்து அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகுது. அதனால ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டுன்னா லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் டச் ஆனால் ஷார்ட் சர்க்கியூட். ஓவர்லோடிங்கிறது ஒரே சேம் சோர்ஸில் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸை வந்து சீரீஸ் சர்க்கியூட்டில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருந்தோன்னா அதை வந்து ஓவர்லோடிங். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் டாபிக், எர்த்திங்.
இந்த எர்த்திங் பற்றி லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திரும்ப இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். இன் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் எ தேர்ட் ஒயர் கால்டு த எர்த் ஒயர் ஹேவிங் எ green insulation is usually connected to the body of the metallic electric appliances. The other end of the earth wire is connected to a metal tube or a metal electrode, which is buried to the earth. This wire provides a low resistance path to the electric current. The earth wire sends the current from the body of the appliance to the earth. Whenever a live wire accidentally touches the body of the metallic electric appliances, thus the electric wire serves as a protective conductor which serves us from electric shocks. ஓகே, இப்போ இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் தேர்டு ஒயராக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த் ஒயரை சொல்கிறோம். இந்த எர்த் ஒயருடைய கலர் இன்சுலேஷன் வந்து என்னென்னா க்ரீன் கலர். என்ன கலரில் இருக்கும்? இன்சுலேஷன் க்ரீன் கலர். ஓகேயா, இது இந்த அந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் அந்த அப்ளையன்சஸில் அப்புறம் அந்த மீட்டர் பாக்ஸில் எல்லாத்துக்கூடையும் ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோடைய இன்சுலேஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதோடைய இன்னொரு எண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துக்குள்ளே பரி பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, பரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயரில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெட்டல் டியூபோ இல்லை மெட்டல் எலக்ட்ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல் எலக்ட்ரோடுனா மெட்டல் பிளேட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒன்று மெட்டல் டியூபோ இல்லை மெட்டல் எலக்ட்ரோடோட கனெக்ஷன் கொடுத்து அதை எர்த்துக்குள்ளே நல்லா பரீட் பண்ணியிருப்பாங்க. நல்லா எர்த்தோட கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்ளையன்சஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. திஸ் ஒயர் ப்ரொவைட்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த சர்க்யூட்டுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பவரை இந்த எர்த் கனெக்ஷன் கொடுக்குது. அப்போ என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள், லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. த எர்த் ஒயர் சென்ஸ் த கரண்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளையன்சஸ் டு த எர்த். whenever a live wire accidentally touch the body of the metallic electric appliances. இப்போ இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பயாவது அந்த லைவ் ஒயர் வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த எர்த் ஒயர் நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. தஸ் த எர்த் ஒயர் சர்வ்ஸ் அஸ் ப்ரொடக்டிவ் கண்டக்டர் which saves us from electric ஷாக்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ எர்த்திங்கில் இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன லிசன் பண்ணீங்க? எர்த் ஒயருங்கிறது என்ன கலரில் இருக்கும்? என்ன இன்சுலேஷன்? க்ரீன் இன்சுலேஷனில் இருக்கும். இந்த எர்த் ஒயர் வந்து எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எல்லா அப்ளையன்சஸ்லேருந்தும், அதாவது அந்த 5A 15A ஆம்பியர் இந்த சர்க்யூட்லேருந்து ஒயர் எடுத்து தென் மீட்டர் பாக்ஸ்லேருந்து ஒரு ஒயர், இது எல்லாமே எர்த்தோட பரீட் பண்ணியிருப்பாங்க. பரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் பிளேட்டோ இல்லை ஒரு மெட்டல் ராடு கூடயே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து எர்த் ஒயர்னு சொல்கிறோம். இது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டாபிக், எல்இடி பல்பு. எல்இடி பல்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டார்னால் மேடாயிருக்கு. எல்இடி பல்ப் இஸ் அ செமி கண்டக்டார் டிவைஸ். An LED bulb is a semiconductor device that emits visible light when an electric current passes through it. The color of the emitted light will depend on the type of materials used. With the help of the chemical compounds like gallium arsenide and gallium phosphide, the manufacturer can produce LED bulbs that radiates red, green, yellow and orange colors, display in digital watches and calculators, traffic signals, street lights, decorative lights, etc. are some examples for the uses of LEDs. இப்போ எல்இடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் எமிட்டிங் டயோடு தான் எல்இடி. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. இது ஒரு செமி கண்டக்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பாஸ் ஆகும்போது விசிபிள் லைட்டை வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த கலர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி விசிபிள் லைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய கலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு எல்இடி பல்ப்ஸ் வந்து கிடைக்குது. என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலியம் ஆர்சனைட் அண்ட் கேலியம் பாஸ்பைட். கேலியம் ஆர்சனைட்,
gallium arsenide and gallium phosphide. இது ரெண்டு விஷயம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ரெட், க்ரீன், எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலர்ஸில் எல்இடி பல்ப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். த டிஸ்பிளே இன் digital watches, then calculators, traffic signals, ஸ்ட்ரீட் லைட், டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்இடி பல்பு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் 7-segment display. A 7-segment display is the display device used to give an output in the form of numbers or text. It is used in digital meters, digital clocks, microwave ovens, etc. It consists of 7 segments of LEDs in the form of digit 8. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-segment டிஸ்பிளே வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 7 செக்மெண்ட்ஸும் என்னென்ன அப்படி நேம் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDEFG. இந்த நம்பர்ஸ்னால கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்னால கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 8th ஒன் வந்து டாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. டாட் இங்கே வர்றதுக்கு இந்த டாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ABC. இப்போ டவுனில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். டவுனில் இருக்க இப்போ ஹியர் ABCDEFG கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 8th ஒன்னா வந்து இந்த டாட் இருக்குது. இந்த டாட் வந்து சர்க்கிள் வந்து 8th ஒன். ஓகே, இப்போ இதில் எனக்கு நம்பர்ஸ் வந்து 7 வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லைட்டில் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த போர்டில் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி. ரைட் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து 7 அப்படிங்கிற நம்பர் வேணுன்னா இந்த போர்டில் கனெக்ஷன் இருக்கக்கூடியது இந்த போர்டில் உள்ளது மட்டும்தான் க்ளோ ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து க்ளோ ஆகாது. இப்போ 7ங்கிற நம்பர்ஸ் வந்து வந்துடுது. ஓகே, நம்மளுக்கு 6 வேணும். 6ன்னா எப்படி ரைட் பண்ணணும்? 6க்கு வந்து இந்த போர்டெல்லாம் க்ளோ ஆகும். அதாவது இந்த போர்டு தென் இது 6ங்கிற நம்பர்ஸ்க்கு க்ளோ ஆகும். இப்படி தான் நம்மளுக்கு டிஜிட்டல் வாட்ச்சு, டிராஃபிக் சிக்னல்ஸ் இதிலெல்லாம் லைட் வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே க்ளோ ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த டயோடுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்து அதை மட்டும் க்ளோ பண்ண வைப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடாது க்ளோ ஆகாது. ஓகே, டாட்டுக்கு 8th ஒன் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப்ஸ். நம்மளுக்கு வந்து டீட்டெயிலில் வருது. லிசன் பண்ணுங்க. As there is no filament, there is no loss of energy in the form of heat. It cooler than the incandescent bulb. எல்இடி பல்ப்ஸில் ஃபிலமெண்ட் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஹீட்டாக லாஸ் ஆகாது. இது வந்து இன்கேண்டிசன்ட் பல்பை விட கூலராக இருக்குது. செகண்ட் பாயிண்ட், இன் கம்பேரிசன் வித் த ஃப்ளோரசன் லைட் தி எல்இடி பல்ப்ஸ் ஹாவ் சிக்னிஃபிகண்ட்லி லோ பவர் ரெக்குயர்மெண்ட். இது வந்து பவரை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுது. எதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோரசன் பல்பை கம்பேர் பண்ணும்போது இது கரண்ட்டை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணிக்குது. தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. A wide range of colors is possible here. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் எல்இடி பல்ப்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிடைச்சிடுது. இட் இஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட். காஸ்ட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. எனர்ஜி ரொம்ப கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மி. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் பில் வந்து ரொம்ப கம்மியாகுது. மெர்க்குரி அண்ட் அதர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்டு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மெர்க்குரி அப்படிங்கிற டாக்ஸிக் மெட்டீரியல் வந்து இதில் இல்லை. லாஸ்ட் ஒன் வே ஆஃப் ஓவர் கம்மிங் த எனர்ஜி கிரைசஸ் இஸ் டு யூஸ் மோர் எல்இடி பல்ப்ஸ். நம்மளுக்கு இப்போ எனர்ஜி ரொம்ப சேவ் ஆகணும் அப்படின்னா நிறைய எல்இடி பல்ப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேவ் ஆகிடுது. ஓகேயா, நெக்ஸ்ட் டாபிக் எல்இடி டெலிவிஷன் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு எல்லார் வீட்லேயும் வந்துடுச்சு. எல்இடி டெலிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளையன்சஸ் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட் அண்ட் எல்இடி இஸ் ஆக்சுவலி an LCD TV liquid crystal display with LED display. An LED display uses LEDs for bright light and an array of LEDs act as pixels. இப்போ என்ன நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படி
எல்இடி டிவிங்கிறது லைட் எமிட்டிங் டயோட்னால மேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டிவி. இந்த எல்இடி டிவி வந்து எல்சிடி டிவியோட டிஸ்பிளே வந்து எல்இடியாக இருக்கும். அது என்ன எல்சிடி டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே டிவியோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்டு வந்து எல்இடினால் மேடாயிருக்கு, எல்இடி டிஸ்பிளேனால் மேடாயிருக்கு. அண்ட் எல்இடி டிஸ்பிளே யூசஸ் எல்இடிஸ் ஃபார் பிரைட் பேக்லைட். அண்ட் இந்த டிவியில் பேக்லைட்லேயும் பிக்சல்ஸ்ன்னு சொல்கிறது, பிக்சல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் லைட்டு வரக்கூடியது தான் பிக்சல்ஸ்ன்னு சொல்கிறது. இதில் எல்லாம் எல்இடிஸ் வந்து யூஸ் ஆகுது. எல்இடிஸ் எமிட் ஒயிட் லைட் ஆர் யூசர் இன் மோனோக்ரோம்னா ஒரே ஒரு கலர் இருக்கக்கூடியது. இதில் ஒயிட் லைட்டு மட்டும்தான் யூஸ் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதை வந்து மோனோக்ரோம்னு சொல்கிறது. அப்போ கலர் டிவியில் வந்து கலர் வர்றதுக்கு RGBன்னு சொல்கிறது. RGBனா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த லைட் இந்த டயோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்இடியை வந்து கலர் டெலிவிஷனாக இது பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் எல்இடி டெலிவிஷன் ஸ்க்ரீன் வாஸ் டெவலப்டு பை ஜேம்ஸ் பி மிட்சல் இன் 1977. 1977லேயே எல்இடி டெலிவிஷனை டெவலப் பண்ணாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மிட்சல் அப்படிங்கிற ஒரு இன்வென்டர். இட் வாஸ் எ மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளேனா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அது இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் அபவுட் 3 decades in 2009 Sony introduced the first commercial LED television. ஓகே, டிகேட்ஸ்னா 10 இயர்ஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த டிகேட்ஸ் 30 இயர்ஸுக்கு அப்புறம் சோனி வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சோனி அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து 2009ல் கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷனை வந்து மேக் பண்ணாங்க. அதனால நிறைய யூசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணிக்குது. பிரைட் லைட்டு பிக்சர்ஸ் வந்து பிரைட் லைட்டாக இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டெலிவிஷன், இதுவும் நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் ஹேஸ் பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி, it is thinner in size, it uses less power and consumes very less energy, its lifespan is more, it is more reliable. பிரைட் பிக்சர் குவாலிட்டி இருக்குது, சைஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, டிவியோட சைஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, லெஸ் பவரை கன்சியூம் பண்ணி லெஸ் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு பவர் வந்து என்ன ஆகுது, கரண்ட் பில் வந்து நம்மளுக்கு லோவாகிடுது. லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் இஸ் மோர் ரிலையபிள், நம்மளுக்கு ரீசனபிளான அந்த அதாவது நம்மளுக்கு அது என்னது வாங்கினோன்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக நல்லா யூஸ் ஆகுது. தேங்க்யூ சில்ட்ரன். இதோட இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.